தாய்மொழியே தமிழ் மொழியாக கொண்ட என் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளமுள்ளி வாய்க்கால். இங்கே 1,48,000 மக்களுக்கு மேற்பட்டவங்களுக்கு இங்கே அஞ்சலி செலுத்துறது வருடம். இது 15வது வருஷம். மே 18 எல்லாருக்கும் ஒரு தெரியும். மே 18 கஞ்சி நாள், முள்ளி வாய்க்கால் கஞ்சி நாள்னு சொல்லுவாங்க. இங்கே இந்த மண்ணில் மக்களை புதைக்கப்படையில் விதைக்கப்பட்டது. சின்னஞ்சிறு பிள்ளைகளையும் தாய் சௌரங்களையும் தந்தைகளையும் விதைக்கப்பட்ட இடம் தான் இந்த இடம், வெள்ளமுள்ளி வாய்க்கால். வாங்க போய் பார்க்கலாம். இந்த இடத்துல எவ்வளோ பேர் விதைக்கப்பட்டிருக்கின்றதை நீங்களே பார்ப்பீங்க. ஒன்று நினைவுகூறல் கூட்டுரிமை சார்ந்தது மட்டுமல்ல, இதுவும் இனவழிப்பு போரில் ஓர் அங்கமே நாம் கருதுகின்றோம். தமிழர்கள் ஒரு தேச அங்கீகாரத்திற்குரியவர்கள் என்பதை தமிழர்களின் தனித்துவமான உலகமும் அவங்களோட மக்களுக்காக, அவங்களோட உறவினருக்காக, அவங்களோட பிள்ளைகளுக்காக வந்திருக்கிற மக்கள் தான் எவ்வளவு பேர் இதில் இருக்கிறாங்க. அஞ்சலி செலுத்துறதுக்காக வந்திருக்காங்க அவ்வளவு பேரும். தொடர்ந்து பயணிக்க முள்ளிவாய்க்கால் பொதுக்கட்டமைப்பு அழைப்பு விடுக்கின்றது. நன்றி. முள்ளிவாய்க்கால் நிறுவனங்கள் பொதுக்கட்டமைப்பு வடக்கு கிழக்கு நீர் பதினெட்டு சபையினால் வாழ்ந்து வழிந்தது ஒரு கணம் நிறைந்து அகவணக்கம் செய்வோம். நேரம் 10:31. நேரம் 10:32. ஆண்டுகளே ஆனாலும் இல்லாத எழுத்தின் வரிகள் சுமந்த உறவுகள் தமது வெற்றிச்சுடர்களை சமூகத்தில் போல பாசம் தொலை
யார் விதைத்தாரே காம்பு முளையது பாடுது இல்லை காயம் விடைத்தது மனக்கான நீதி எழுதப்பட வேண்டும். சர்வதேசமே நீதி வேண்டும், உள்ளக விசாரணை வேண்டாம். இந்த நாட்டிலே எம்மை கொலை செய்தவர்களிடமிருந்து எனக்கு நீதி தேவையில்லை. எம்மை கொலை செய்வதற்காக எத்தனை வல்லரசுகள் இந்த நாட்டுக்கு ஆயுதத்தை அள்ளி கொடுத்தார்கள். இன்று அந்த நாடுகள் படும் வேதனைகளை பாருங்கள். எத்தனை பொற்பரசு குண்டுகள், எத்தனை கொத்து குண்டுகளை இந்த மண்ணிலே வீசி எறிந்து 1,48,000. ஐநாவே பதில் சொல், சர்வதேசமே பதில் சொல், சர்வதேசமே பதில் சொல், ஐநாவே பதில் சொல், சர்வதேசமே பதில் சொல். அரச மரியாதையுடன் விழா வருகிறார்கள். முள்ளி வாய்க்காலின் மரணோடம் உலகிற்கு இன்னும் கேட்கவில்லையா? நீதி வேண்டும், நீதி வேண்டும். எங்கள் மரண சாசனத்தில் இந்த படுகொலைக்கான எங்களுக்கு சர்வதேச நீதி வேண்டும். ஐநாவே எங்களுக்கு ஒரு நீதியான விசாரணை செய்ய வேண்டும். எங்கள் அவனது 15 வருடங்களாகியும் எங்களை கேட்பதற்கு யாரும் இல்லாமல் அருகதையாக இருக்கிறோம். ஐநாவே கண் திறந்து பாரு, சர்வதேச பொறிமுறையின் ஒரு விசாரணை வேண்டும். ஐநாவே கண் திறந்து பாரு, ஐநாவே கண் திறந்து பாரு.